ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன தேடிட்டு இருக்கிறேன்? என் நியூ ஹவுஸ், ஒரு புதிய வீட்டை. நியர் மை ஆஃபீஸ், என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஹவுஸ் நியர் மை ஆஃபீஸ். சரி, அப்புறம் ஐ ஆஸ்க்ட் அப்படின்னா நான் கேட்டேன். ஏ ஹவுஸ் புரோக்கர் டு ஹெல்ப் மீ, ஒரு ஹவுஸ் புரோக்கரை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க்ட் அப்படின்னா ஐ ஆஸ்க்ட் அப்படின்னா நான் கேட்டேன். புரோக்கர் அப்படின்னா தரகர், புரோக்கர். ஐ ஆஸ்க்ட் அ ஹவுஸ் புரோக்கர் டு ஹெல்ப் மீ. சரி, அப்புறம் வி சா மெனி ஹவுசஸ் அப்படின்னா நாங்கள் பல வீடுகளை பார்த்தோம். வித் குட் ஃபெசிலிட்டிஸ், நல்ல வசதிகள் கொண்ட. ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா வசதிகள். வி சா அப்படின்னா நாங்கள் பார்த்தோம். சரி, ஐ லைக்ட் ஒன் ஹவுஸ், எனக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்தது. பிகாஸ், ஏன்னா இப்போ இந்த வாக்கியத்துல வந்திருக்கக்கூடிய இட் அப்படின்ற வார்த்தை ஹவுஸை குறிக்குது. ஏன்னா இட் ஹேட் அ பிக் பால்கனி, அதுல ஒரு பெரிய பால்கனி இருந்துச்சு. எதுல? அந்த வீட்டில். இப்ப புரியுதுங்களா? இந்த இட்டுன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு? வீட்டை குறிக்குது, ஹவுஸை குறிக்குது. சரி, இப்ப கவனிங்க. HAVE ஹேவ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப ஹேவ் இதோட பாஸ்ட் ஹேடு அப்படின்னா இருந்துச்சு. புரியுதுங்களா? இட் ஹேட் அப்படின்னா அதுல இருந்துச்சு, அந்த வீட்டில் இருந்துச்சு. என்னது? ஒரு பிக் பால்கனி, ஒரு பெரிய பெரிய பால்கனி. புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது த ஓனர் டோல்டு மீ அப்படின்னா ஓனர் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? த ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ், வீட்டினுடைய விதிகளை. இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டினுடைய. த ரூல்ஸ் விதிகளை, விதிகள். கிளியர்லி தெளிவாக. The owner told me the rules of the house clearly. சரி, அப்புறம் we talked நாங்கள் பேசினோம். about the rent and advance money, அட்வான்ஸ் பணத்தை பற்றியும் வாடகையை பற்றியும் we talked நாங்கள் பேசினோம். about அப்படின்னா பற்றி, we talked அப்படின்னா நாங்கள் பேசினோம். ரெண்ட் அப்படின்னா வாடகை, அட்வான்ஸ் மணி அப்படின்னா முன்பணம், அட்வான்ஸ் பணம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐ செக்ட் நான் செக் பண்ண, நான் சரி பார்த்தேன். இஃப் த வாட்டர் அண்ட் லைட்ஸ் வேர் ஒர்க்கிங் வெல். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். தண்ணீர் மற்றும் மின்சாரம் சரியாக இருக்கிறதா என்று நான் செக் பண்ணேன். சரி, அப்புறம் ஃபைனலி இறுதியாக we both signed நாங்கள் இருவரும் கையெழுத்திட்டோம். இதுல த அக்ரிமெண்ட் பேப்பர், ஒப்பந்த பேப்பர்ல. ஃபைனலி அப்படின்னா இறுதியாக, சைன்ட் அப்படின்னா we signed அப்படின்னா நாங்கள் கையெழுத்திட்டோம். சரி, ஐ ஹயர்ட் அப்படின்னா நான் வேலைக்கு எடுத்தேன். அந்த ஹயர் அப்படின்னா வேலைக்கு எடுப்பது, HIRE. ஹயர் அப்படின்னா வேலைக்கு எடுப்பது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். வாடகைக்கு எடுப்பது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐ ஹயர்ட் அப்படின்னா நான் நான் வாடகைக்கு எடுத்தேன். எ வேன், ஒரு வேனை. எதுக்கு? டு கேரி கொண்டு செல்வதற்கு. மை திங்ஸ் என்னுடைய திங்ஸ், என்னுடைய பொருட்களை. CARRY கேரி அப்படின்னா கொண்டு செல்வது, எடுத்து செல்வது, சுமந்து செல்வது. இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? டு மூவ் இன் டு மை நியூ ஹவுஸ், என்னுடைய புது வீட்டுக்கு குடியேறதுல. மூவ் இன்டு அப்படின்னா குடியேறுவது, குடி வருவது அப்படின்னு அர்த்தம். ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி. புது வீட்டுக்கு குடியேறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.